குவாண்டம் மெக்கானிக்ஸ் கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது மாடல் பேப்பரை டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டு 2019 பேப்பர் எனக்கு அனுப்பிச்சிருக்காரு. ஸோ அந்த பேப்பரில் நம்ம பார்த்த ஃபஸ்ட் யூனிட்டில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடுத்த கிளாஸில் குவாண்டம் மெக்கானிக்ஸும் பழையபடி கண்டினியூ பண்ணிக்கலாம். 2019 டிஆர்பி கொஸ்டின் பேப்பர். ஃபஸ்ட் கொஸ்டின் ஸ்லைட் போட்டிருக்கேன் பாருங்கள். ஒரு செட் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஷேப் கொடுத்து மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. அவங்க கொடுத்துருக்கிற காம்பவுண்ட்ஸு XeF2, ClF3, IF5, XeO3 4 காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. 4 ஷேப்பை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டி ஷேப்டு, லீனியர், ட்ரைகோனல் பிரமிட் அண்டு ஸ்கொயர் பிரமிட். பிஎஸ்சிபிஆர் தியரியில் படிச்சிருப்பீங்க இந்த காம்பவுண்ட்ஸுக்கெல்லாம் என்ன ஷேப்புன்னு சொல்லிட்டு. அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் இப்போ ஆன்சர் கொடுக்கணும். அதை ஃபுல்லாக டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண முடியாது, ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம பிஎஸ்சிபிஆர் தியரியை, மறுபடியும் டிஸ்கஸ் பண்ண முடியாது. அந்த ஆன்சர்ஸை மட்டும் நான் சொல்கிறேன், இப்போ பார்த்துருங்க. XeF2 லீனியர் ஷேப் மாலிக்யூல் அது. ஸோ அது லீனியர். அப்போ ஏ செகண்ட் மேட்ச் ஆகணும். ClF3 வெரி இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட், படிச்சிருப்பீங்க ஏற்கனவே. இந்த ClF3 எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இது போல் இருக்குது. இதை டி ஷேப்டு மாலிக்யூல்னு சொல்கிறோம் நம்ம. டி ஷேப்டு மாலிக்யூல். இந்த 3 பாண்டும் ஈக்குவலாக இருக்காது. இந்த 2ம் ஒரு லென்த்தாக இருக்கும், இது வேறு லென்த்தாக இருக்கும், லாங்கராக இருக்கும். இட்ஸ் அ டி ஷேப்டு மாலிக்யூல். ஸோ ClF3க்கு மேட்ச் 1. IF5 அயோடின் பென்டாஃப்ளூரைட். இது ஸ்கொயர் பிரமிட் மாலிக்யூல். ஸ்கொயர் பிரமிட். ஆக்சுவலாக சொல்லப்போனால் இது ஆக்டாஹெட்ரல் 6வது பொசிஷனில் ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். நம்ம ஆட்டத்தையும் பாண்டிங் மட்டும் தான் கணக்கில் எடுத்துக்கிறோம். ஸோ இட் இஸ் எ ஸ்கொயர் பிரமிடல் மாலிக்யூல். தட் இஸ் IF5 ஸ்கொயர் பிரமிட் 4th ஆப்ஷன். 4வது XeO3 வேறு ஆப்ஷனே கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். XeO3 ட்ரைகோனல் பிரமிட் இஸ் த ஷேப் ஆஃப் த மாலிக்யூல். These are the correct options. அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். வாட் இஸ் ஏ சாலிட் ஸ்டேட் எலக்ட்ரோலைட் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் கொஸ்டின். சாலிட்லேயே கரண்ட்டை கண்டக்ட் பண்ணக்கூடிய காம்பவுண்ட். அயானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் கரண்ட்டை கண்டக்ட் பண்ண தெரியும். பட் என்ன படித்து வச்சுருக்கோம் நம்ம, அந்த காம்பவுண்ட்ஸை வாட்டரில் டிசால்வ் பண்ணி அயான்ஸை ஃப்ரீ பண்ணால் தான் இன் ஏக்வஸ் சொல்யூஷன் தே வில் கண்டக்ட் அப்படின்னு படிச்சிருக்கோம். சாலிட் ஸ்டேட்லேயே கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுற மாதிரி பொருள் இருக்கா, அதுக்கு தான் சாலிட் ஸ்டேட் எலக்ட்ரோலைட்னு பேர். அதுபோல் ஒரு சப்ஸ்டன்ஸ் என்ன கண்டிஷன் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்ட்ரக்சரில் நிறைய டிஃபெக்ட்ஸ் இருக்கணும். அப்போ தான் அந்த அயான்ஸ் மைக்ரேட் ஆகும், ஜம்ப் பண்ணி போகும். அயான்ஸ் மைக்ரேஷன் தான் கண்டக்ஷன்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ தேர் ஷுட் பி டிஃபெக்ட்ஸ் இன் த சாலிட், தட் இஸ் கண்டிஷன் 1. அந்த ஜம்ப் பண்ணுறதுக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்கக்கூடாது, ரொம்ப குறைவான ஆக்டிவேஷன் எனர்ஜி இருக்கணும். அடுத்தது ஆனையான் ஹைலி போலரைசபிளாக இருக்கணும், லார்ஜ் ஆனையானாக இருக்கணும். ஸோ அது அந்த எலக்ட்ரான் க்ளவுடை டிஸ்டர்ப் பண்ணுறது ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கணும். இந்த கண்டிஷன்லாம் இருந்தால் தான் அது சாலிட் ஸ்டேட் எலக்ட்ரோலைட்டாக இருக்க முடியும். இந்த கண்டிஷனை எல்லாத்தையும்
ஃபுல்ஃபில் பண்ணுற மெட்டீரியல் ஆல்ஃபா silver iodide. This fulfills all the condition. So, is a solid state electrolyte. Option A is the correct option. நாலு கொடுத்துருக்காங்க. AgI, NaCl, ZnS, beta AgI. Alpha AgI தான் நம்ம சொல்கிற கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகுது. ஸோ தட் இஸ் தி solid state electrolyte. We'll move on to the next question. Next question is, which is the commonly used solid state laser? எந்த சாலிட் வந்து லேசர் ஆக்ஷனை வெளிப்படுத்தக்கூடிய சாலிட் எதுன்னு கேட்குறாங்க. ரொம்ப இமீடியட்டாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நீங்கள் அது YAG, இட்ரியம் அலுமினியம் கார்னெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இந்த YAG தான் ஒரு சாலிட் ஸ்டேட் லேசர். இதில் இட்ரியத்துக்கு பதிலாக கொஞ்சம் நியோடியமையும் கலந்து வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் எது கரெக்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ண போகிறோம். நான் அந்த ஆன்சர் உங்களுக்கு முதல்ல சொல்லிட்டேன். Y3 Al2 O15 இதில் இட்ரியத்துக்கு பதிலாக கொஞ்சம் போல் நியோடிமியம் கலந்துருக்கும். இதுதான் சாலிட் ஸ்டேட் லேசர். மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் சரியான தவறான ஆப்ஷன். இதுதான் கரெக்டான ஆப்ஷன். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். இதுதான் வந்துட்டு இட்ரியம் அலுமினியம் ஆக்சைடு. இதுதான் கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் தப்பான ஸ்டேட்மெண்ட் எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணி சொல்லணும். நீங்கள் தவறான இதை ஐடென்டிஃபை பண்ணி சொல்லணும். போரிக் ஆசிட் ஆஸ் அ ஸ்ட்ராங் ஆசிட் இன் அன்ஹைட்ரஸ் சல்ஃபியூரிக் ஆசிட். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நம்ம நான் ஏக்வஸ் சால்வெண்ட்ஸில் சல்ஃபியூரிக் ஆசிடை பற்றி சொல்லியிருக்கோம். நம்ம போரிக் ஆசிட் வீக் ஆசிட்ஸ் எல்லாம் கூட அதில் வந்து ஸ்ட்ராங் ஆசிடாக பிஹேவ் பண்ணும். ஸோ போரிக் ஆசிட் ஸ்ட்ராங் ஆசிடாக பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. அது தப்பு இல்லை. அம்மோனியம் குளோரைடு இஸ் அன் ஆசிட் இன் லிக்விட் அம்மோனியா அண்ட் சோடியம் அமைடு இஸ் எ பேஸ் இன் சேம் சால்வெண்ட். எஸ், லிக்விட் அம்மோனியா அந்த சால்வெண்ட்டை பற்றி நம்ம பேசியிருக்கோம். லிக்விட் அம்மோனியாவில் அம்மோனியம் குளோரைடு ஈஸியாக புரோட்டானை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், புரோட்டானை அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ அது ஒரு ஆசிடுங்கிறது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. சோடியம் அமைடு இஸ் எ பேஸ் இன் த சேம் சால்வெண்ட். அமோனியாவில் சோடியம் அமைடை போட்டோம்னா சாதாரணமாக சோடியம் அமைடு வந்து நியூட்ரல். அமோனியாவில் போடும்போது அது பேஸாக ஆக்ட் பண்ணுது. ஸோ அதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. ஆப்ஷன் சி, சொல்யூஷன் ஆஃப் சோடியம் இன் லிக்விட் அமோனியா இஸ் பேராமேக்னெட்டிக். ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் இது, முக்கியமான கொஸ்டின் கூட. சோடியத்தை லிக்விட் அமோனியாவில் கரைச்சோம்னா ஃப்ரீ எலக்ட்ரான் வந்துடும். இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் சால்வேட் ஆகும். சால்வேட்டட் எலக்ட்ரான் சொல்யூஷனே ப்ளூவாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ சோடியம் இன் லிக்விட் அமோனியா, வாட்டர் இருக்கக்கூடாது, அமோனியாவை லிக்விடாக மாற்றிக்கிட்டு அதில் தூக்கி சோடியத்தை போட்டோம்னா அங்கே வந்து என்ஏ ப்ளஸ்ஸாக மாதிரி எலக்ட்ரானை கொடுக்கும். அந்த எலக்ட்ரானை அமோனியா மாலிக்யூல் ஃபுல்லாக சரவுண்ட் பண்ணிக்கும். இட் இஸ் கால்டு சால்வேட்டட் எலக்ட்ரான் அண்ட் த சொல்யூஷன் வில் பி ப்ளூ இன் கலர். ஸோ அதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. டி, AlF3 இஸ் நாட் சால்யூபிள் இன் லிக்விட் HFங்கிறாங்க. AlF3 is not soluble in liquid HF. சந்தேகம் இல்லாமல் இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பான ஸ்டேட்மெண்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா
AlF3 ரொம்ப ஈஸியாக F மைனஸை வாங்கிக்கிட்டு AlF4 மைனஸாக மாறும் அப்படின்னு படிச்சிருக்கோம் நம்ம. அதனால் ஹெச்எஃப்பில் வந்துட்டு கண்டிப்பாக கரைஞ்சிடும் அது. அப்போ நாட் சால்யூபிள்னு சொல்கிறது தப்பான ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ ராங் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்டால் இதுதான் ராங்கான ஸ்டேட்மெண்ட். ஸோ டி இதுதான் கரெக்டான ஆன்சர். டி ஸ்டேட்மெண்ட்டு அதுதான் வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட்டு. ஓகே, வில் கோ டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் வந்துட்டு ஆக்சிஜன் ஹேஸ் ஹையர் பாண்ட் ஆர்டர் தென் O2 மைனஸ் and hence has larger bond length compared to O2. சரி, என்ன பேசுகிறாங்கன்னு முதல்ல அந்த விஷயத்தை சொல்லிவிட்டு அப்புறம் கொஸ்டினுக்கு போகலாம். நம்ம இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணணும்னா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? O2 மைனஸ், O2 2 மைனஸ், O2 ப்ளஸ், O2 2 ப்ளஸ், இது எல்லாத்துக்கும் பாண்ட் ஆர்டர் என்னன்னு நமக்கு தெரியணும். பாண்ட் ஆர்டருங்கிறது என்னன்னு நீங்கள் டெஃபினேஷன் தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். இதுதான் பாண்ட் ஆர்டருக்கான டெஃபினேஷன். மைனஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் டிவைடட் பை 2. இதுக்கு பேர் தான் பாண்ட் ஆர்டர். பாண்ட் ஆர்டர் அதிகம்னு சொன்னால் பாண்டு ஷார்ட்டாக இருக்கும், ஸ்ட்ராங்கராக இருக்கும். பாண்ட் ஆர்டர் குறைவுன்னு சொன்னால் பாண்டு வீக்காக இருக்கும், அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஈஸியாக உடைக்க முடியும் பாண்டை. ஓகே, இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா முதல்ல இப்போ ஆக்சிஜனுக்கு உங்களுக்கு மாலிகுலர் ஆர்பிட்டல் டயக்ராம் உங்களுக்கு தெரியணும். மாலிகுலர் ஆர்பிட்டல் டயக்ராம் ஃபார் ஆக்சிஜன். ஆக்சிஜன் மாலிகுலில் மொத்தம் ஒவ்வொரு ஆட்டத்தில் 8 எலக்ட்ரான், 16 எலக்ட்ரான் இருக்குது. மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸுடைய ஆர்டர் என்ன அப்படின்னு கேட்டால் 1s சிக்மா, 1s சிக்மா ஸ்டார், ஸ்டார்னு போடுறதெல்லாம் ஆன்டிபாண்டிங் ஆர்பிட்டால்ஸ். 2s சிக்மா, 2s சிக்மா ஸ்டார். நான் வந்து எனர்ஜி இன்க்ரீசிங் எனர்ஜியில் எழுதிட்டே வரேன். 2p sigma, 2p pi, 2p pi star, 2p sigma star. இதுதான் மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸினுடைய எனர்ஜியினுடைய இன்க்ரீசிங் ஆர்டர். இப்போ மொத்தம் 16 எலக்ட்ரானை இப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். இதில் 2 எலக்ட்ரான், இதில் 2 எலக்ட்ரான், இதில் 2 எலக்ட்ரான், இதில் 2 எலக்ட்ரான், இதில் 2 எலக்ட்ரான். பையில் 4 எலக்ட்ரான் பிடிக்கும். 4, 6, 8, 10, 14 ஆகிடுது. இன்னும் 2 தான் இருக்குது. ஸோ 2 எலக்ட்ரான் இங்கே. 2p சிக்மா ஸ்டார் வந்து காலியாக இருக்குது. இதுதான் வந்து ஆக்சிஜனுடைய மாலிகுலர் ஆர்பிட்டால் கான்ஃபிகரேஷன். பாண்ட் ஆர்டர் என்ன வருதுன்னு பார்த்துக்கலாம். பாண்ட் ஆர்டர் நான் ஏற்கனவே சொன்னேன். பாண்டிங் ஒரு எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு பார்க்கணும். 2, 4, 6, 10 எலக்ட்ரான் இருக்குது. ஆன்டி பாண்டிங்கில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். 2, 4, 6 எலக்ட்ரான் இருக்குது. டிவைடட் பை 2, 4/2. Bond order in oxygen is 2. அப்படின்னா ஆக்சிஜனில் டபுள் பாண்ட் இருக்குன்னு அர்த்தம், சிம்பிளாக சொல்ல போனால். சப்போஸ் என்கிட்ட O2 மைனஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. O2 மைனஸ்னால் ஆக்சிஜனோட ஒரு எலக்ட்ரான் சேர்த்தா கிடைக்கிறது O2 மைனஸ். இந்த ஒரு எலக்ட்ரான் எங்கே போய் சேரப்போகுதுன்னு இங்கே தான் சேரப்போகுது. 2p3ன்னு மாறிட போகுதுங்க. இப்போ ஆன்டிபாண்டிங்கில் ஒரு எலக்ட்ரான் கூட்டிடுது. அதனால் 6க்கு பதிலாக 7ன்னு போட போகிறாங்க.
3/2. Bond order is 1.5. அப்போ O2க்கு bond order 2, O2 மைனஸுக்கு bond order 1.5, O2 2 மைனஸுக்கு எவ்வளோன்னு பார்க்கலாம். 2 மைனஸில் இன்னொரு எலக்ட்ரானை சேர்க்க போகிறேன். நான் 5 ஸ்டாரில் 4 எலக்ட்ரான் இருக்க முடியும். அப்போ நான் இன்னொரு எலக்ட்ரான் இங்கே சேர்த்துட்டேன். நான் O2ல் 16, இன்னும் 2 எலக்ட்ரான்னா 18 எலக்ட்ரான். செக் பண்ணிக்கோங்க 18 எலக்ட்ரான் இருக்கான்னு சொல்லிட்டு. ஒரு எலக்ட்ரான் ஆன்டி பாண்டிங்கில் அதிகமாக இருக்குது. அப்போ 10 மைனஸ் 8/2 that is equal to 1. ஸோ O2 2 மைனஸுக்கு பாண்ட் ஆர்டர் 1. என்ன சொன்னேன் நான்? பாண்ட் ஆர்டர் அதிகமாக இருந்தால் பாண்டு ஸ்ட்ராங்காக இருக்க போகுது, ஷார்ட்டாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ இதை கம்பேர் பண்ணிங்கன்னா O2 தான் வந்து பாண்ட் ஆர்டர் அதிகமாக இருக்குது. அப்போ அதுதான் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை விட லெஸ் ஸ்டேபிள் தான் O2 மைனஸ். அதை விட இன்னும் லெஸ் ஸ்டேபிள் தான் O2 2 மைனஸ். O2 ப்ளஸ்ஸையும் பார்த்துடலாம். O2 ப்ளஸ் O2ல் 16 எலக்ட்ரான் இருக்குதுன்னு சொன்னோம். ப்ளஸ்ன்னா ஒரு எலக்ட்ரான் லூஸ் பண்ணணும். 15 எலக்ட்ரான் தான் இருக்குது O2 ப்ளஸில். அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். 4, 6, 8, 10, 14. இது தேவையில்லை. 1. ஓகே, இப்போ பாண்ட் ஆர்டரை கால்குலேட் பண்ணுறேன். 2, 4, 6, 4, 10 எலக்ட்ரான் பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். ஆன்டி பாண்டிங் 2, 4, 5/2 2.5. அப்போ O2 ப்ளஸுக்கு 2.5 இஸ் த பாண்ட் ஆர்டர். அப்போ இது வரைக்கும் எழுதுனதுலே ஸ்டேபிள் தான், ஸ்ட்ராங்கான பாண்டிங் அங்கே தான் இருக்க போகுது. ஆக்சிஜனுக்கே 2 தான். O2 ப்ளஸுக்கு 2.5. O2 2 ப்ளஸ் எழுதி பார்த்துடுவோம். O2 2 ப்ளஸ் அப்படின்னா இன்னொரு எலக்ட்ரானை எடுக்க போகிறேன். நான் இந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். பாண்ட் ஆர்டர் 2, 4, 6, 10. ஆன்டி பாண்டிங்கு 2, 4/2 6/2 3. ஆக்சிஜன் தொடர்புள்ள எல்லா ஸ்பீஷீஸுக்கும் பாண்ட் ஆர்டர் போட்டிருக்கோம். O2க்கு 2, O2 மைனஸ் 1.5, O2 2 மைனஸ் 1, O2 ப்ளஸ் 2.5, O2 2 ப்ளஸ் 3. அப்போ எலக்ட்ரானை சேர்க்க சேர்க்க பாண்ட் ஆர்டர் குறைஞ்சிக்கிட்டே போகுது. எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணால் பாண்ட் ஆர்டர் அதிகமாகிட்டே போகுது. ஓகே, இப்போ கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். O2 ஹேஸ் ஹையர் பாண்ட் ஆர்டர் தேன் O2 மைனஸ் and hence has larger bond length compared to O2 minus. பாண்ட் ஆர்டர் 2 அதிகமாக இருக்குது. நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாண்ட் ஆர்டர் அதிகமாக பாண்ட் லென்த் குறையும், ஆட்டம்ஸ் கிட்ட வரும், ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும். பாண்ட் ஆர்டர் குறையுமானா ஓகே. I repeat my statement. பாண்ட் ஆர்டர் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். பாண்ட் ஆர்டர் 2னா டபுள் பாண்ட், பாண்ட் ஆர்டர் 3னா ட்ரிபிள் பாண்ட். ட்ரிபிள் பாண்ட் தான் ஆட்டம்ஸ் கிட்ட இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ பாண்ட் ஆர்டர் அதிகமாக இருந்தால் பாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங், குறைவாக இருந்தால் பாண்ட் ரொம்ப வீக். அப்போ இதை அரேஞ்ச் பண்ண சொன்னீங்கன்னா வீக்கஸ்ட்டு இது,
இதை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்கு இது, இதை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்கு இது, இதை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்கு இது, இதை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்கு. பாண்ட் எனர்ஜி அப்படி தான் இருக்க போகுது. இந்த பாண்டை உடைக்கிறதுக்கு அதிகமான எனர்ஜி தேவை, இந்த பாண்டை உடைக்கிறதுக்கு குறைவான எனர்ஜி இருந்தாலே போதும். தட்ஸ் இன்ஃபர்மேஷன். இப்போ ஸ்டேட்மெண்ட்டை படிச்சுட்டே வரேன், எது கரெக்ட்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். O2 has higher bond order than O2 minus. ஆமாம், O2 மைனஸை விட O2க்கு பாண்ட் ஆர்டர் அதிகமாக தான் இருக்குது. Hence has larger bond length compared to O2 minus. அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. பாண்ட் லென்த்து குறையணுமே தவிர அதிகமாகக்கூடாது. பாண்ட் ஆர்டர் அதிகமாக பாண்ட் லென்த்து குறையணும். ஸோ அப்போ ஏ ஸ்டேட்மெண்ட் தப்பான ஸ்டேட்மெண்ட். அடுத்த ஸ்டேட்மெண்ட்டு O2 has higher bond order than O2 minus has higher bond order. எடுத்தோன்னா அடிபட்டு போச்சு. O2 minus higher bond order கிடையாது. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. சி, O2 has higher bond order than O2 minus, correct. O2 minus 1.5, O2 2, and hence has higher dissociation energy, correct. அப்போ சி தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். டி பார்க்க வேண்டாம், கரெக்ட் ஆப்ஷன் கண்டுபிடிச்சி சொல்லணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், சின்ன ப்ராப்ளம் இது, தெரிஞ்சு வச்சுக்கணும் நீங்கள் அந்த ப்ராப்ளத்தை. அட்டாமிக் ரேடியஸை கொடுத்து பாண்ட் லென்த்தை கேட்குறாங்க. சிம்பிள் இன்ட்ரடக்ஷனை வந்துட்டு இப்போ கார்பன் பாண்ட் லென்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டால், கார்பனுக்கு அட்டாமிக் ரேடியஸ் எவ்வளவு? 0.77 ஆங்ஸ்ட்ராம். அப்போ இது ஒரு 0.77, இது ஒரு 0.77. பாண்ட் லென்த்துங்கிறது ரெண்டே கூட்டினா வர்றது தான். 1.54 ஆங்ஸ்ட்ராம் இஸ் தி பாண்ட் லென்த் ஆஃப் சிசி. இப்போ பாண்ட் லென்த்தில் பாதி தான் வந்து அட்டாமிக் ரேடியஸு, அல்லது அட்டாமிக் ரேடியஸை கூட்டினா பாண்ட் லென்த் வரும். இங்கே ரெண்டும் ஒரே மாதிரி ஆட்டம், அதனால் ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் ரெண்டும் வெவ்வேறு ஆட்டமாக இருந்ததுன்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் அண்ட் ஆக்சிஜன் வச்சுக்கோங்களேன். இப்போ பாண்ட் லென்த் அப்படிங்கிறது கார்பனுடைய ரேடியஸ் ஆர்சின்னு வச்சுக்கிட்டேன் நான், ஆக்சிஜனுடைய ரேடியஸ் R1 வச்சுக்கிட்டேன். இதில் கரெக்ஷன் இருக்கும். ஏன்னு கேட்டால், இந்த பாண்ட் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்லாம் ஆக்சிஜன் நோக்கி நகர்ந்துருக்கும். ஆக்சிஜன் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், அதை நோக்கி நகர்ந்துருக்கும். அப்போ இதுக்கு ஒரு கரெக்ஷன் போடுறாங்க. என்ன கரெக்ஷன் கேட்டால், மைனஸ் 0.09 இன்ட்டு எதுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமோ அதிலிருந்து எதுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி குறைவோ அதை கழிச்சிடணும். இதுதான் ஃபார்முலா. பாண்ட் லென்த்தை கால்குலேட் பண்ணுறதுக்கு அட்டாமிக் ரேடியஸ் கொடுத்தாங்கன்னா, ரெண்டும் ஒரே ஆட்டமாக இருந்தால் அப்படியே கூட்டிட போகிறோம். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வித்தியாசப்படுற ஆட்டமாக இருந்ததுன்னா அதை கூட்டுறதோடு இந்த கரெக்ஷன் ஃபேக்டரை போடணும். இந்த ஃபேக்டர் ஆங்ஸ்ட்ராமில் இருந்தால் என்ன வரும்னுக்காக போட்டது. சப்போஸ் பீக்கோமீட்டரில் வேணும்னு சொன்னால், ஆங்ஸ்ட்ராம்ங்கிறது 10⁻⁻10 மீட்டர்ஸ், பீக்கோமீட்டருங்கிறது 10⁻⁻12 மீட்டர்ஸ். அப்போ ஈக்குவேஷன் கொஞ்சம் மாறும். இது வந்து ஆங்ஸ்ட்ராமில். இன் பிஎம் வேணும்னு சொன்னால் ஆர்சி ப்ளஸ் R0 10⁻⁻10, இது 10⁻⁻12. அதை போல் 100 மடங்கு அதிகமாக இருக்க போகுது. அப்படின்னா -9 இன்ட்டு கைஏ மைனஸ் கைபி. இதுதான் ஃபார்முலா, ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஆங்ஸ்ட்ராமில் எல்லாம் போடுறதா இருந்தால் இந்த ஃபார்முலா, பிக்கோமீட்டரில் நீங்கள் போடுறதா இருந்தால் இந்த ஃபார்முலா. இப்போ கொஸ்டினுக்கு போகலாம். அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் 3 கொடுத்துருக்காங்க.
70, 74, 77 பீக்கோமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ரெண்டாவது ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமான ட்ரிக்கே அதுதான். அந்த பழைய ஃபார்முலா அப்படியே 0.9 0.9 வச்சு போட்டால் தப்பாக தான் வரும். எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியும் கொடுத்து வச்சுருக்காங்க மூணுக்கும். இது 3, இது 3.5, இது 2.5. ஓகே, ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. இப்போ கேள்வி NO-CO பாண்ட் லென்த்தை கேட்குறாங்க. முதல்ல NO பாண்ட் லென்த்தை போடுவோம். பாண்ட் லென்த் ஆஃப் NO Dன்னு போட்டுக்கிட்டுமா, Rன்னு போட்டால் ரேடியஸ் இந்த மாதிரி வரப்போ நைட்ரஜன் ஆக்சிஜன் பாண்ட் லென்த்துக்கு ஃபார்முலா போட்டுக்கிறேன். ஈக்குவல் டு ஏற்கனவே ஃபார்முலா சொல்லிட்டேன் நான். ரேடியஸ் ஆஃப் நைட்ரஜன் ப்ளஸ் radius of oxygen minus 9 into electronegativity of oxygen minus electronegativity of nitrogen. இது 70, இது 74 பீக்கோமீட்டரில் போடணும். அதனால் 0.09க்கு பதிலாக 9 போட்டிருக்கேன் நான். ஆக்சிஜனுக்கு 3.5, நைட்ரஜனுக்கு 3, that is equal to 144 minus 9 into 0.5, that is equal to 144 minus 4.5, 139.5 pm. ஓகே, பிசி ரெண்டுலேயுமே 139.5 தான் இருக்குது. அடுத்ததுக்கு போகலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? சிஓவும் கேட்டிருக்காங்க. NO மாதிரி CO பாண்ட் லென்த்து கேட்குறாங்க. CO பாண்ட் லென்த்துக்கு நான் ஃபார்முலா போட போகிறேன். நான் இப்போ இருக்குது CO பாண்ட் லென்த்துக்கு radius of carbon 77, radius of oxygen 74 minus 9 into 3.5 minus 2.5. Oxygen 3.5, carbon 2.5. That is equal to 151 minus 9, 3.5 minus 2.5, 1. That is equal to 142 pm. பீக்கோமீட்டரில் கணக்கு போட அப்படி தான் வரும். 142. அப்போ 139.5, 142. ஆப்ஷன் B is the correct option. Option B is the correct option. அடுத்த கொஸ்டினுக்கு போகிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிசிட்டிக்கு அடுத்த கேள்வி. லைட் ஆஃப் வேவ் லென்த் 18.86 angstrom strikes a metal whose work function is 0.2 into 10 power minus 16 joule. கேள்வி இப்போ வெளியில் வர்ற எலக்ட்ரானுடைய எனர்ஜி என்னன்னு கேட்குறாங்க. எனர்ஜி ஆஃப் தி எலக்ட்ரான் எமிட்டட். ஓகே, ஒரு மெட்டீரியல் மேலே லைட் அடிக்கிறோம். நம்ம அடிக்கிற லைட்டினுடைய வேவ் லென்த் கொடுத்துட்டாங்க. எலக்ட்ரான் வெளியில் வரப்போகுது. இந்த எலக்ட்ரானுக்கு எனர்ஜி என்னன்னு கேட்குறாங்க. ஒரு மெட்டல் சர்ஃபேஸிலிருந்து எலக்ட்ரானை எஜெக்ட் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜிக்கு தான் பேர் ஒர்க் ஃபங்க்ஷன்.
ஸோ ஒர்க் ஃபங்க்ஷனை கொடுத்துட்டாங்க. அப்படின்னா எலக்ட்ரானை கடப்பறதுக்கு இவ்வளோ எனர்ஜி வேணும்னு அர்த்தம். அப்போ நான் கொடுத்த எனர்ஜி எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரானை கடப்பறதுக்கு எவ்வளோ எனர்ஜின்னு அதை கழிச்சிடுங்க. பாக்கி தான் வெளியில் வர எனர்ஜி எலக்ட்ரானோட எனர்ஜியாக இருக்க முடியும். ஓகே, வேவ் லென்த்து கொடுத்துருக்காங்க. எனர்ஜி எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம்? நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான் அது. E = hν அல்லது h × c/λ. அப்போ எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டானை கால்குலேட் பண்ணிக்கிறேன். முதல்ல எனர்ஜி ஆஃப் தி ஃபோட்டான் h அப்படி மெமரியில் கூட வரலாம். 6.627 × 10⁻34 Joule/second. C, velocity of light, 3 × 10⁸ meter/second. Lambda, 18.86 angstrom அப்படின்னா 10⁻10 மீட்டர்ஸ்னு அர்த்தம். ஆங்ஸ்ட்ராம்னா 10⁻8 சென்டிமீட்டர். அது மீட்டராக போட்டிருக்கேன் நான், அவ்வளோதான். அப்போ இதை சால்வ் பண்ணால் போதும், ஆன்சர் கிடச்சிடும். இது வந்து மீட்டர். பாருங்கள், மீட்டரும் கேன்சல் ஆகிக்கும், செகண்டும் பெர் செகண்டும் கேன்சல் ஆகிக்கும். ஆன்சர் கரெக்டாக ஜூலில் வரும். எலக்ட்ரானை கிடப்பறதுக்கு எவ்வளோ எனர்ஜிங்கிறது கரெக்டாக ஜூலில் வரும். எவ்வளோ வரும்னு பார்க்கலாமா? 3 × இது ரெண்டையும் பிரிக்கினா இது கிட்டத்தட்ட கேன்சல் ஆகிடும்னு நினைக்கிறேன். அப்ராக்சிமேட்டாக போடுறேன் நான், கரெக்டாக போடல. கரெக்டாக லாகத்தெல்லாம் பார்த்து போடணும். ஸோ என்ன யூனிட் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேல்யூ 10 மேலே கொண்டு வந்துடுங்க. 18 10⁻−16 10⁻−16. ஒர்க் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க அவ்வளோ ஒன்று. 0.2 × 10⁻−16. அப்போ எனர்ஜி ஆஃப் தி எலக்ட்ரான் ஈக்குவல் டு எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் ஈக்குவல் டு எனர்ஜி of photon minus work function. இது ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட எல்லாமே கேன்சலேஷன் பார்த்தோம் நம்ம. ஸோ 1 × 10⁻−16. ஒர்க் ஃபங்க்ஷன் 0.2 × 10⁻−16. அப்போ வெளியில் வரக்கூடிய எலக்ட்ரானுக்கு எவ்வளோ எனர்ஜி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 1லேருந்து 0.2 கழிச்சிங்கன்னா 0.8 × 10⁻−16. ஐம் சாரி, 0.8 × 10⁻−16 ஜூல். இதுதான் எலக்ட்ரானுடைய எனர்ஜியாக இருக்க முடியும். A is the correct option. A is the correct option. போர்ஸ் தியரி சம்மந்தப்பட்டது. போர்ஸ் தியரியினுடைய அடிப்படையான கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆட்டத்தில் நியூக்ளியஸ் இருக்குது. நியூக்ளியஸுக்குள்ளே புரோட்டானும் நியூட்ரானும் இருக்குது. வெளியில் ஆர்பிட் வட்டப்பாதைகள் இருக்கின்றன. எலக்ட்ரான் இதில் சுற்றி வருது. பேசிக்கான தியரி தான் வந்து போர்ஸ் தியரி. எங்கே இந்த ஆர்பிட் இருக்கும் அப்படின்னு கேட்டால், எந்த இடத்துல எலக்ட்ரான் சுற்றினா அதனுடைய ஆங்குலர் மொமெண்டங்கிறது லீனியர் மொமெண்டம்லாம் மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. நேர்கோட்டில் போகிற பொருளுக்கு, வட்டப்பாதையில் போகிற பொருளுக்கு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி இன்ட்டு ரேடியஸ், MVR. இதான் வந்து ஆங்குலர் மொமெண்டம். போர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆங்குலர் மொமெண்டம் h/2π மடங்குகளாக இருக்கணும். 1h/2π இருக்கலாம், 2h/2π இருக்கலாம், முழியின் மடங்குகளாக இருக்கணும். ஸோ ஃபார்முலாவே இதுதான், MVR = NH/2π. இதுதான் போருடைய கண்டிஷன். இந்த கண்டிஷன் ஒபே பண்ணால் தான்
அங்கே தான் வந்துட்டு வட்டப்பாதை இருக்க முடியும், ஆர்பிட் இருக்க முடியும் அப்படிங்கிறது போருடைய தேவை. h/2π வந்து இப்படியும் குறிப்பிட்ட வழக்கம்பா. ஹெச் கிராஸ்ன்னு கொடுத்தாலும் அதே தான். h/2πக்கு பேர் ஹெச் கிராஸ். ஓகே, இதான் போர் செய்தி சொல்கிற தகவல். இப்போ என்ன சொல்கிறாங்க, என்ன சொன்னேன் நான், ஆங்குலர் மொமெண்டம் h/2πயினுடைய முழியன் மடங்குகளாக இருக்கணும். இருந்தால் 1h/2π இருக்கலாம், 2h/2π இருக்கலாம், 3h/2π இருக்கலாம், அப்படி சொல்லிகிட்டே போகணும். ஃபஸ்ட் ஆர்பிட்னா h/2π, செகண்ட் ஆர்பிட்னா 2h/2π, தேர்ட் ஆர்பிட்னா 3h/2π, ஸோ ஆன் அண்ட் ஸோ ஃபோர்த். பின்னமாலாம் இருக்க முடியாது. 1.5h/2π தான் இருக்க வாய்ப்பு கிடையாது. இதுதான் போர் சொல்கிற அடிப்படையான தகவல். ரைட், இப்போ கொஸ்டினை பார்க்கலாம். அக்கார்டிங் டு போர், தி பர்மிட்டட் ஆர்பிட்டால்ஸ் ஆர் தோஸ் ஃபார் விச் தி ஆங்குலர் மொமெண்டம் MVR ஆஸ் த வேல்யூஸ். 4 வேல்யூ கொடுத்துருக்காங்க. எந்த வேல்யூ இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க நம்மளை. 1 h/2π, ரைட், கண்டிப்பாக இருக்கலாம். 2 3h/2π, இதுவும் கரெக்டு தான். 3வது ஆர்பிட்டில் 3h/2, ஃபஸ்ட் ஆர்பிட்டில் h/2π, செகண்ட் ஆர்பிட்டில் 2h/2π, 3வது ஆர்பிட்டில் 3h/2π, கண்டிப்பாக இருக்க முடியும். (5h/2π), இதுவும் பாசிபிள் தான். ஏன் 5வது ஆர்பிட்டில் 5h/2π இருக்கும், முழியன் மடங்குகளாக இருக்கணும், அவ்வளோதான் கண்டிஷன். 4வது ஆப்ஷன் (2π/3h), ஆப்வியஸாக தெரியுது. அப்போ இதுதான் தப்பு. இந்த 3ம் கரெக்ட். ஓகே, இப்போ ஆன்சர்ஸ் கொடுக்குறாங்க. 1 and 2 only, 1, 2 and 3, அதான் கரெக்ட். அப்போ ஆக்சுவல் ஆன்சர் அப்போ 1, 2, 3 3மே கரெக்டாக இருக்க முடியும். இந்த ஆப்ஷன் நம்பர் B. ரொம்ப சிம்பிளாக கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஆங்குலர் மொமெண்டங்கிறது h/2π மடங்குகளாக இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா போதும், சொல்லிடலாம். தமிழ் அந்த கொஸ்டினில் வந்து தமிழில் என்ன போட்டிருக்காங்க, போரின் கொள்கைப்படி அனுமதிக்கப்பட்ட ஆர்பிட்டார்களினுடைய கோண உந்த குவாண்டம் எண்ணுங்கிறாங்க. குவாண்டம் எண்ணு இல்லை, அது கோண உந்தம் தான். MVR இஸ் ஆங்குலர் மொமெண்டம், இட் இஸ் நாட் ஆங்குலர் மொமெண்டம் குவாண்டம் நம்பர். ஸோ கோண உந்தம் தான், கோண உந்த குவாண்டம் எண் கிடையாது. எப்போவுமே நான் அதனால தான் நிறைய எல்லாத்தையும் இங்கிலீஷ்லேயே கூட எழுதுறது. கொஸ்டின் இங்கிலீஷ்லேயும் படிச்சிடணும். தமிழ் மொழிபெயர்ப்பில் அவங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் நமக்கு கவலைப்பட வேண்டாம். நமக்கு ஆன்சர் தெரியும், டக்குன்னு சப்ஜெக்ட் தானே, சப்ஜெக்ட் தெரிஞ்சதுன்னா அப்புறம் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த கிளாஸில் அடுத்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம் லெக்சர்.